ஜனநாயகனே ஒரு சுமாரான படம், அதுக்கு எதுக்கிட்ட இவ்வளோ ஹைப்பு கொடுக்குறீங்க? விஜய் கூலி வாங்கிட்டு நடிக்கிற ஒரு சாதாரண கூத்தாடி, அவர் இனிமேல் நடிக்கலைங்கன்னா ஏன்டா தேட்டரில் உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கெல்லாம் அப்படி என்னத்தடா பண்ணி கிழிச்சிட்டாரு உங்கள் தளபதி? இப்படிலாம் தான் இங்கே நிறையா பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்து நான் கேட்குறேன், தளபதி யார் தெரியுமா? யாராவது உங்களை அவமானப்படுத்தினா என்ன பண்ணுவீங்க? கோபப்படுவீங்க, இல்லை ஐயோ நமக்கு இது வேணான்னு ஓடி ஒளிவீங்க. ஆனால் தன்னை நோக்கி எரியப்பட்ட ஒவ்வொரு விமர்சன கற்களையும் அடுக்கடுக்காக வச்சு தன்னுடைய நடிப்பாலையும் படங்களாலையும் கோடிக்கணக்கான மக்களை தன் பக்கம் இழுத்து அவங்களோட அசாத்தியமான ஆதரவாலையும் அன்பாலையும் தமிழ் சினிமாவில் தனக்குன்னு ஒரு தனி கோட்டையே கட்டி அதில் சும்மா கெத்தா ஒய்யாரமா முடிசூடா மன்னனா இருக்கிறவர் தான் எங்க தளபதி. தமிழ் சினிமா வரலாற்றில் எத்தனையோ நடிகர்கள் வந்திருக்காங்க போயிருக்காங்க. சினிமாவில் உச்சத்தில் இருக்கிற நடிகர்கள் வாய்ப்பு குறைஞ்சதும் நான் சினிமாவை விட்டே விலகிக்கிறேன்னு டீசெண்டாக சொல்லிட்டு ஒதுங்கிப்பாங்க. ஆனால் இன்னைக்கும் தன் கெரியரோட உச்சத்தில் இருக்கும்போதே, புகழோட உச்சத்தில் இருக்கும்போதே, கோடிக்கணக்கான பணம் சம்பாதிக்கும் போது நான் சினிமாவுக்கு பாய் பாய் சொல்றேன்னு சொல்றப்ப, சொன்னபடியே அதை செஞ்சும் காட்டுறப்ப அந்த வலி எப்படிப்பட்டதுன்னு ஒவ்வொரு தளபதி ரசிகனுக்கும் மட்டும்தான் தெரியும். நாளைய தீர்ப்பு மூலமாக சினிமாவுக்குள்ள அடியெடுத்து வச்ச அந்த 18 வயசு பையனை பார்த்து அன்னைக்கு விமர்சனம் பண்ணாத மீடியாக்களே இல்லை. இவெல்லாம் ஒரு நடிகனா, இதெல்லாம் ஒரு மூஞ்சியா அப்படின்னு சொன்ன அதே வாய் தான் இன்னைக்கு தளபதி தளபதின்னு அவரை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு தன்னை உயர்த்திக்கிட்டது தான் விஜய்ங்கிற ஒரு தனி மனிதனோட வரலாறு. ஒரு தென்றல் புயலாகி அதுவே சூறாவளியானது தான் நம்ம தளபதியோட கதை. நாளைய தீர்ப்புக்கு அப்புறம் தளபதி நடித்த ரசிகன், விஷ்ணு, கோயம்புத்தூர் மாப்பிள்ள, இது மாதிரியான படங்கள் வெற்றி படங்கள் அமைஞ்சிருந்தாலும் மக்கள் கிட்ட அவரை நெருக்கமாக கொண்டு போய் சேர்த்த படம் பூவே உனக்காக. என் ஆசை தான் நடக்கல, அவ்வளவு ஆசைப்பட்டவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழட்டுமே. பூவே உனக்காக படம் தான் தளபதியோட முதல் மிகப்பெரிய திருப்புமுனை. அங்க ஆரம்பிச்சது தான் லவ்வர் பாய் விஜய்ங்கிற சகாப்தம். நாடகம் முடிஞ்சிருச்சு, வேஷத்தை கழிச்சிருவோம். தன்னோட காதலை மறைச்சிட்டு தன்னோட காதலியோட காதலை சேர்த்து வைக்கிற காதலன் ரோல்ல மனுஷன் அப்படியே வாழ்ந்திருப்பாரு. இந்த முடிவு உங்களுக்கு வேணா சோகமா இருக்கலாம், ஆனால் இந்த சோகம் கூட எனக்கு சோகமாக தான் இருக்கு. அதுக்கப்புறம் அவர் நடித்த ஒரு சில படங்கள் எதிர்பார்த்த வெற்றி அடையலைனாலும் 1997 அவர் நடித்து வெளியான லவ் டுடே படம் மறுபடியும் அவருக்கு ஒரு ஹிட் படமாக அமைஞ்சது. இல்லை, எந்த பொண்ணு உண்மையான காதலை புரிஞ்சுக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் நோ ஸ்டாப், காதலுக்கு மரியாதை, துல்லாத மானமும் துள்ளும், பிரியமானவளே, குஷின்னு அடுத்தடுத்து வந்த அவரோட காதல் படங்கள் எல்லாமே ஹிட் படங்களை அமைஞ்சு காதல் படம்னாலே அது விஜய் தாங்கிற அளவுக்கு 90s கிட்ஸ் மனசுல சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்தாரு. இது லெட்டர் தான், லவ் லெட்டர் தான். ஆனா நான் உங்களுக்கு எழுதினது இல்லை, என் ஃப்ரெண்டு உங்க ஃப்ரெண்டுக்கு எழுதினது. குறிப்பா துல்லாத மனம் துள்ளும் படத்துல அவர் அழுகிற சீன்லாம் சொல்லவே வேணாம். படம் பார்த்தா அத்தனை பேரையும் கண்ணீர் சிந்த வச்சிருச்சு. துல்லாத மனம் துள்ளும் படத்தோட அன்னோன் ஃபேக்ட்ஸ் எல்லாம் அவ்வளவு இருக்கு. அதை ஒரு வீடியோவாகவே முன்னாடி போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் பின் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கோம், போய் பாருங்க. எல்லாம் காதல் படங்களாகவே பண்ணிட்டு இருந்தாலும் அதில் ஃபைட் சீன்ஸும் பண்ணிக்கிட்டே தான் வந்துட்டு இருந்தாரு நம்ம தளபதி. அதுலேயும் தன்னோட ஆரம்ப காலத்தில் நிறைய ரிஸ்கி ஸ்டன்ஸை அவரே பண்ணியிருந்தாரு. ஆனால் முழுக்க முழுக்க ஆக்ஷன் மட்டுமே வச்சு பண்ணால் எங்கே மக்கள் தன்னை ஏற்றுக்க மாட்டாங்களோன்னு நினச்சி தான் மனுஷன் லவ், ஆக்ஷன், காமெடி, சென்டிமெண்ட்னு எல்லாம் கலந்து இருக்கிற கமர்ஷியல் ஃபார்முலாவை கையில் எடுத்தார். இங்கே என்ன தோணுதோ அதை பேசுவேன், இங்கே என்ன தோணுதோ அதை செய்வேன். வெறுமனை கமர்ஷியல் ஃபார்முலா மட்டும் இல்லாமல் கொஞ்சம் தன்னோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு ஆக்டிங் ஸ்கோப் இருக்கிற மாதிரி பண்ணின எக்ஸ்பெரிமெண்ட் படம் தான் கண்ணுக்குள் நிலவு. இரவு பகலை தேட
அந்த படத்தில் அவர் நல்லா பண்ணியிருந்தாலும் ரசிகர்கள் அவர் அப்படி பார்க்க விரும்பலை. அதனால் மறுபடியும் தன்னுடைய கமர்ஷியல் ஃபார்முலாலேயே படங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுலேயும் ஆக்ஷன் கொஞ்சம் அதிகப்படுத்தி ஆக்ஷன் ஹீரோவாக தன்னை நிலைநிறுத்திக்க அவர் எடுத்த முதல் முயற்சி தான் பகவதி. அடுத்த உயிர் எடுக்கணும்னு ஆசைப்படுறவன் முதல்ல தான் உயிர் மேலே ஆசைப்படக்கூடாது. இங்கே தான் தென்றல் லைட்டாக கொஞ்சம் வேகம் எடுத்து புயலாக மாற முயற்சி செஞ்சது. எதிரியை வாழ விட்டு அவன் முன்னாடி வாழ்ந்து காட்டுறது தான் எனக்கு பிடிக்கும். ஆனால் அது முழு புயலாக மாறினது திருமலை படத்தில் இருந்து தான். முன்னாடி தனக்கு இருந்த கட்ட மிஸ்ஸையை ட்ரிம் பண்ணி நியூ லுக்கில் ஸ்டைல், மாஸ், ஆக்ஷன்னு எல்லாம் சேர்த்து கலந்து கட்டி பட்டையை கிளப்பியிருப்பாரு நம்ம தளபதி. நம்ம தியேட்டர்ல உன் படத்தை ஓட்டுனேன்னு வை, ஸ்கிரீன் கீஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்த கில்லி, மதுரை, திருப்பாச்சி போன்ற படங்கள் விஜய்ங்கிற லவர் பாய மாஸ் ஆக்ஷன் ஹீரோவா நிலைநிறுத்துச்சு. பப்ளிக்கு பாதுகாப்பாயிரானா கூட்டி கொடுக்குற மாமாக்களுக்கு காட்டி கொடுக்கிறடா. 2004 வெளியான கில்லி கொடுத்த இம்பேக்டை இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் மறக்க முடியாது. பிரகாஷ்ராஜ் கூட பண்ண அந்த சேசிங் சீனாக இருக்கட்டும், ஆக்ஷன் காட்சிகளாக இருக்கட்டும், பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் நான் தான் உறக்க சொல்லுச்சு. ஆல் ஏரியாவிலையும் ஐயா கில்லிடா. அதுக்கப்புறம் வந்த போக்கிரி, சிவகாசி, திருப்பாச்சி போன்ற படங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தளபதியை மாஸ் ஹீரோ அங்கீகாரத்தோட உச்சிக்கே கொண்டு போச்சு. ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். அது வரைக்கும் புயலாக மாறி இருந்த தென்றல் தீவிர புயலாக மாறினது முருகதாஸ் இயக்கத்தில் வந்த துப்பாக்கி படத்தில் இருந்து தான். பிஎன்சி சென்டரில் கொண்டாடிட்டு இருந்த தளபதியை எலிட் ஆடியன்ஸ்க்கு பிடிக்க வச்சது இந்த படம் தான். அந்த கன் ஏதாவது என் பக்கம் திரும்பிச்சு நான் உன்னை சுட்டுருவேன். பிரில்லியண்டான ஸ்க்ரீன் பிளே, அந்த ஷூட் அவுட் சீனு, இன்டர்வலில் தளபதி பேசுகிற ஐம் வெயிட்டிங் டைலாக்கு, இது எல்லாமே படத்தை வேற லெவல் கூட்டிகிட்டு போனதோட தளபதியோட கெரியர்லேயே 100 கோடி கலெக்ட் பண்ண முதல் படங்கிற பெருமையையும் தனதாக்கிக்கிச்சு. துப்பாக்கி படத்தை தொடர்ந்து வந்த கத்தி விவசாயிகளுக்கு குரல் கொடுக்குற படமா அமைய, அதுக்கப்புறம் தளபதி சமூக அக்கறையும் இருக்கிற மாதிரியான படங்களை தேர்ந்தெடுத்து நடிக்க ஆரம்பிச்சார். 3 வேளை பசி எடுக்கும் போது சாப்பாடு ஞாபகம் வர நமக்கு அத விவசாயம் படங்களோட ஞாபகம் எனக்காவது வந்திருக்கா? அது மட்டும் இல்லாம தெரி, மெர்சல், மாஸ்டர், லியோ வரைக்கும் எல்லா படங்கள்லையும் ஆக்ஷன் சீன்ஸ்ல அவர் காட்டின வேகமும் ஸ்டைலும் தேட்டரங்களையே தெறிக்க விட்டுருச்சு. காமெடி தான் இருக்கிறதுலே கஷ்டமான ஒரு விஷயம். அந்த காமெடியையும் அசால்ட்டாக டைமிங்கில் பண்ணக்கூடிய ஒரு நடிகர் தான் ஒரு நல்ல என்டர்டைனராக இருக்க முடியும். அந்த வகையில் நம்ம தளபதி ஒரு ஹீரோ மட்டும் இல்லை, ஒரு நல்ல என்டர்டைனரும் கூட. வடிவேல் சொல்ற மாதிரி சின்ன புள்ளத்தனமாவில இருக்கு பாருங்கப்பா. தளபதியோட காமெடி சென்ஸே வேற லெவல். காமெடி கிங் வடிவேலோட சேர்ந்து அவர் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் படத்தோட நேசமணி காமெடி, சுறா, வசீகரா, சச்சின், இந்த மாதிரி படங்களோட காமெடி எல்லாம் யாராலையுமே மறக்க முடியாது. அதே மாதிரி சின்ன கலைவாணர் விவேக்கோட குஷி, பத்ரி, யூத் படங்களில் பண்ண லூட்டிங்க, சந்தானம் கூட வேலாயுதம் படத்தில் பண்ண காமெடிங்கன்னு தளபதி ஸ்க்ரீனில் வந்தாலே சிரிப்புக்கு பஞ்சமே இருக்காது. தளபதியோட காமெடி, ஆக்ஷன் பற்றி எல்லாம் பேசிட்டு அவரோட டான்ஸை பற்றி பேசாமல் இருக்க முடியுமா? எந்த ஒரு ஹீரோனாலையும் இவ்வளவு லாவகமாக எஃபர்ட்லெஸ்ஸாக டான்ஸ் ஆட முடியுமாங்கிற அளவுக்கு தளபதியோட டான்ஸ் இருக்கும். அப்படி போடு, வாத்தி கம்மிங், ரஞ்சிதமே, நாரெடின்னு எந்த பாட்டாக இருந்தாலும் சரி, உடம்பை ரப்பர் மாதிரி வளைச்சு அவர் போடுற அந்த ஸ்டெப்ஸ் 5 வயசு குழந்தையிலேருந்து 80 வயசு பாட்டி வரைக்கும் ஆட வைக்கும். தலைவனை டான்ஸில் அடிச்சுக்கவே முடியாது. அதையும் தாண்டி தளபதியோட படங்களில் வர பாசிட்டிவ் டைலாக்ஸ், பிகில் படத்தில் கதவுக்கு பின்னாடி ஒழிஞ்சிட்டு இருக்கிற பொண்ணுகிட்ட பேசுகிற வசனமாக இருக்கட்டும், வாழ்க்கை ஒரு வட்டம், ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான்னு திருமலையில் சொன்ன அந்த டைலாக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி எக்கச்சக்கமான டைலாக்கை சொல்லிக்கிட்டே போகலாம். அது வெறும் வார்த்தைங்க இல்லை, தோல்வியில் இருக்கிற எத்தனையோ பேருக்கு நம்பிக்கை கொடுக்குற ஒரு லைஃப் லெசன்ஸ். பிரச்சனை இல்லாத மனுஷனும் இல்லை, பிரச்சனை இல்லாதவன் மனுஷனே இல்லை. இருக்கிறதுலே படத்தை விட நம்ம தளபதி நிறைய மோட்டிவேஷன் தரது நேரில் ஆடியோ லான்ச்சில் தான். வருஷத்துக்கு ஒரு முறை தளபதி பேசுகிற அந்த 15 நிமிஷம் பேச்சுக்காகவும் அவர் சொல்கிற அந்த குட்டி ஸ்டோரிக்காகவும் கோடிக்கணக்கான மக்கள் காத்துக்கிட்டு இருப்பாங்க. என் நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பின்னு அவர் ஆரம்பிக்கும் போதே அரங்கமே அப்படி அதிரும். என் நெஞ்சில் குடியிருக்கும், யாரையும் காயப்படுத்தாமல் அன்பை பரப்புங்க,
உங்களை விமர்சிக்கிறவங்கள உங்களோட வெற்றியால் பதிலடி கொடுங்கன்னு அவர் சொன்ன குட்டி கதைகளும் தத்துவங்களும் பல பேரோட வாழ்க்கையை நேர்வழிப்படுத்தியிருக்கு. யாரோட அடையாளத்தையும் நீங்க எடுத்துக்காதீங்க, உங்களோட அடையாளத்தை இந்த உலகத்துக்கு நீங்க பதிவு பண்ணிட்டு போங்க. வெறும் பேச்சால மட்டும் மயக்காம தெரிஞ்சும் தெரியாமலும் தனிப்பட்ட முறையில் தன்னோட ரசிகர் மன்ற சார்பாலையும் பல பேருக்கு பல உதவிகளை செஞ்சோம், சமூகத்துக்கு எதிரான விஷயங்களுக்கு எதிராக குரல் கொடுத்தோம், சமூக பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பல தடவை தோளோட தோள் கொடுத்து நின்னோம். வெறும் ஒரு நடிகராக மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல தலைவனாகவும் இருந்தார். அவர் நாங்கள் ரசிக்கிற ஒரு சாதாரண நடிகருங்கிற அந்தஸ்தை தாண்டி என்னைக்கோ எங்கள் அண்ணன்கிற ஸ்தானத்துக்கு வந்துட்டார். ரஜினியையோ கமலையோ அஜித்தையோ ரஜினி சார், கமல் சார், அஜித் சார்னு தான் சொல்லுவோம். ஆனால் நம்ம தளபதியை மட்டும்தான் விஜய் அண்ணான்னு வாய் நிறைய கூப்பிட முடியும். தளபதிங்கிற அந்த தீவிர புயல் சினிமாவை விட்டு விலகி அரசியல்ல முழுசா இறங்கி சூறாவளியா மாறி எதிர்த்து நின்ன மற்ற கட்சிகளை சூறையாடிட்டு இன்னைக்கு தமிழ்நாடோட மாண்புமிகு முதலமைச்சரா நிலை கொண்டிருக்கு. சி ஜோசப் விஜய் எனும் நான் எல்லா சேனலும் ஜனநாயகன் படத்தை ரிவ்யூ பண்ணப்போ கூட நாங்கள் அதை பண்ணலை. ஏன்னு தெரியுமா? ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் 100 குறை இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம தளபதிக்காக ஒன் டைம் எல்லாரும் கண்டிப்பாக படத்தை பார்க்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் அந்த படத்தோட ரிவ்யூ போடலை. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம தளபதியை திரும்ப ஸ்க்ரீனில் பார்க்கவே போகிறதில்ல. கொஞ்சம் எமோஷன் ஆகிட்டு ஒரு நிமிஷம் ரெக்கார்ட் போகுதுல்ல. விஜயண்ணா 30 வருஷத்துக்கு மேலே உங்கள் படங்களாலையும் உங்கள் நடிப்பாலையும் எங்களை சிரிக்க வச்ச, ரசிக்க வச்ச, பிரமிக்க வச்ச நீங்கள் இன்னைக்கு எங்களை சந்தோஷமாக வாழ வைக்க எங்களுக்காக உங்களோட உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்கீங்க. உங்களோட இந்த முடிவு எங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் நாங்கள் மனசார ஏற்றுக்கிறோம். நடிகர் விஜய் இனிமேல் இல்லைனாலும் எங்கள் அண்ணன் விஜய் எங்களோட எப்போதுமே இருப்பாருங்கிறதுல எங்களுக்கு எந்தவித டவுட்டும் கிடையாது. ஸோ ஒன் லாஸ்ட் டைம் எங்களோட ஐகான் சேனல் சார்பாக தேங்க்யூ ஸோ மச் தளபதி.